வாழ்க்கை என்னும் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் என் இனிய சக பயணிகளே, உங்களை மீண்டும் ரமணத்தன்மையாவிற்கு வரவேற்கிறேன். சென்ற பதிவில் அண்ணாமலையார் தோன்றிய வரலாற்றை பார்த்தோம். இன்று இந்த பதிவில் கார்த்திகை தீப வழிபாடும், கார்த்திகை தீப திருவிழாவும், கார்த்திகை பௌர்ணமியின் மகிமையையும் பார்க்க இருக்கிறோம். இந்த தீப திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு காரணமே அன்னை கௌரியின் தவம்தான். அன்னை கௌரி பூலோகத்திற்கு வந்து காசியிலும் காஞ்சிபுரத்திலும் தவம் புரிந்துவிட்டு திருவண்ணாமலை வருகிறாள். இங்கு கடும் தவம் புரிந்து கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையாரை ஜோதி வடிவமாக தரிசிக்கிறாள். பின்னர் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலத்தை முடித்துவிட்டு சிவனின் இடது பாகத்தை பெறுகிறாள். இருவரும் அர்த்தநாரீஸ்வரர்களாக காட்சியளிக்கிறார்கள் கார்த்திகை பௌர்ணமி அன்று. அதனால்தான் நாம் இந்த நிகழ்வை மாபெரும் திருவிழாவாகவும் கொண்டாடுகிறோம். அன்னையின் தவத்தை நினைவு கூறும் வகையிலும் இதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த வரலாற்றுக்கு நான் கௌரி கல்யாண வைபோகமே என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் கௌரி கடும் தவம் புரிந்து சிவபெருமானின் இடது பாகத்தை பெறுகிறாள். அதற்கு முன் அவள் கிரிவலம் சென்றது திருமண ஹோமத்தை சுற்றி வருவது போல் அவள் மெதுவாக நடந்தாள் கிரிவலத்தில். சிவனும் மணமகனாக எப்பொழுதும் திவ்ய மங்கள ரூபத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்று கௌரி வேண்டிக்கொண்டே கிரிவலம் சென்றாளாம். அந்த கிரிவலத்தின் முடிவில் சிவன் அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய இடது பாகத்தையும் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக திருமண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அதனால் இந்த கதைக்கு நான் கௌரி கல்யாண வைபோகமே என்று பெயர் வைத்திருக்கிறேன். இப்பொழுது கதைக்குள் செல்வோமா? அதற்கு நாம் பல 100 கோடி வருடங்கள் பின் செல்வோம். வாருங்கள். எங்கு? கைலாய மலைக்குத்தான். பனிசூழ் மலை. அங்குதானே நம் அம்மையும் அப்பனும் வசிக்கிறார்கள். ஆம், பார்வதி தேவியும் சிவபெருமானும் தம் அன்பு பிள்ளைகளோடும் சிவகணங்களுடனும் நந்திதேவருடனும் இன்ன பிறரோடும் ஆட்சி புரிகின்றனர். பார்வதி தன் உடலில் பூசிய மஞ்சளிலிருந்து உருவாக்கிய நம் பிரிய பிள்ளையாரை முதலில் வணங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகர் தன் தலையசைத்து தும்பிக்கையை தூக்கி நம்மை ஆசிர்வதிக்கிறார். நம்பிக்கை மனமெங்கும் நிறைகிறது. அதோ அந்த குழந்தை யார்? பிறந்து சில நாட்களே ஆன அந்த சின்னஞ்சிறு குழந்தை யார்? ஒளிவீசும் அழகுடன் பட்டு மெத்தையில் தங்கத் தொட்டிலில் படுத்திருக்கிறதே. நோ, நம் முருகனா? முருகா, என் செல்லமே, என் தங்கமே என கொஞ்ச தோன்றுகிறது அல்லவா? முருகன் நம்மை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பில் மயங்கி நிற்கிறோம். சரி சரி, வாருங்கள். அங்கே என்ன சிரிப்பு சத்தமும் சலங்கை ஒலியும் வளையோசையும் தண்டையும் கேட்கிறதே? அங்கு போய் பார்ப்போம். என்ன ஒரு அற்புத காட்சி! கோடி பிறப்பெடுத்து தவம் புரிந்தாலும் கிடைக்காத அதிசய காட்சி. ஆம், எம் அம்மையும் அப்பனும் நடனமாடுகின்றனர். உள்ளம் உவக்க உவகை பொங்க உலகை மறந்து தம்முள்ளே மூழ்கி இருவரும் ஒன்றாக நடனமாடுகின்றனர். அது லாஸ்ய நடனம். மிக்க காதலுடன் ஒருவருக்குள்ளே ஒருவர் லயமாய் ராகமாய் தாளமாய் உயிரோடு கலந்து உறவாடி லாஸ்யம் புரிகின்றனர். என்ன அழகு, என்ன அழகு! அதில் சிறிது ஹாஸ்யமும் இப்போது கலக்கிறது. அதனால்தான் அந்த சிரிப்பு. மகிழ்ச்சி பெருங்கடலில் குளித்து உடலும் உள்ளமும் பூரிக்க நகைக்கின்றனர் அம்மையும் அப்பனும். கையிலேயே அதில் மிதந்து அசைவது போல் இருக்கிறது. அதிலும் அம்மை மீண்டும் மீண்டும் நகைக்கிறாள். திடீரென்று மறைகிறாள், திடீரென்று தோன்றுகிறாள். சிவனை தன் பக்கம் இழுத்து விளையாட்டிற்கு அழைக்கிறாள். கண்ணாமூச்சி ஆடுகிறாள். சிவனும் உவப்போடு களியாடுகிறார். அப்போது பார்வதி தேவி தன் கணவனின் முதுகு பக்கம் போகிறாள். பின்னாலிலிருந்து அவர் கண்களை தம் கைகளால் புத்துகிறாள். அவ்வளவுதான். அந்த கணமே உலகங்கள் இருள்கின்றன, கோள்கள் ஸ்தம்பிக்கின்றன, உயிர்கள் மடிகின்றன. ஒரே கணம்தான் அது, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும். ஆனால் உலகங்களுக்கோ அது பல்லாயிரம் வருடங்கள். இதை கண்ட தேவர்கள் கைலைக்கு ஓடோடி வருகின்றனர். சிவபெருமானே, என்ன இது? படைப்பனைத்தும் அழிந்தனவே, உலகங்களை காணவில்லையே, என்ன நடக்கிறது? அப்பனே காப்பாற்றும் என கதறுகின்றனர். இதை கேட்ட அம்மை துணுக்குற்றாள். சிவன் அவளை நோக்கி திரும்ப,
தன் தவறை உணர்கிறாள். உடனே தன் கைகளை எடுத்து விடுகிறாள். அந்த கணமே உலகங்கள் ஒளி பெற்றன, கோள்கள் செயலுற்றன, உயிர்கள் உயிர்த்தன. சிவன் அவளிடம், அனைத்தையும் படைத்து காக்கும் லோகமாதா நீ, இப்படி செய்யலாகுமா? இருள் விளக்கும் பேரொளி நீ, இருள் அடிக்கலாமா? உயிர் கொடுக்கும் நீ, உயிர் அழிக்கலாமா என வினவ, அம்மை தன் தவற்றுக்கு வருந்தி, என் கையால் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே, இதற்கு நான் என்ன செய்வது? பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமே என கதற, சிவன், அதுதான் தவறை உணர்ந்து கையை விலக்கி கொண்டாயே, அது போதும், மறுபடி இப்படி செய்யாமல் இரு என கூறுகிறார். ஆனால் அம்மையோ சமாதானம் அடையவில்லை. மீண்டும் மீண்டும் தம் செயலை நினைத்து ஆற்றாமை கொள்கிறாள். பின்னர் கூறுகிறாள், இதற்கு பிராயச்சித்தம் நான் கடும் தவம் செய்வதுதான். எனக்கு அனுமதியும் ஆசியும் கொடுங்கள். நான் உடனே பூலோகத்திற்கு சென்று தவம் புரிகிறேன் என வேண்டினாள். சிவனோ, அப்படி செய்வதற்கு அவசியமில்லை. இருப்பினும் உலக உயிர்களின் நன்மைக்காக உனக்கு அனுமதி அளிக்கிறேன். முதலில் நீ காசிக்கு செல், அங்கே தவம் புரி என்கிறார். அம்மை அவரை வணங்கி தம் இரு குழந்தைகளையும் ஒரு கணம் அன்புடன் நோக்கிவிட்டு கிளம்புகிறாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் காசியை அடைகிறாள் அன்னை. அங்கே அவள் கண்ட காட்சி அவளை உலுக்குகிறது. அங்கே மக்கள் பசியும் பட்னியுமாக கிடக்கின்றனர். காசி மகாராஜா பல பணிகளை தொடக்கி அவற்றை முடிக்க பொன்னில்லாமல் தவிக்கிறான். ஜீவராசிகளெல்லாம் சோர்ந்து செடி கொடிகள் வாடி எங்கும் அவல காட்சி. அம்மை அதை கண்ணுற்று வருந்துகிறாள். உடனே ஒரு மாபெரும் அன்னக்கூடத்தை நிறுவுகிறாள். பல் சுவை உணவு பல செய்து மக்களுக்கு விநியோகித்து பசியாற்றுகிறாள். மகாராஜாவை அழைத்து பெட்டிகள் நிறைய பொற்காசுகள் வழங்கி அவனுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி அவன் எடுத்த பணிகளை முடிக்க உதவுகிறாள். நாடு மறுபடியும் செழிக்கத் தொடங்குகிறது. நாட்டு மக்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்தும் கிடைத்து மகிழ்வோடு வாழத் தொடங்குகின்றனர். அன்னம் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தோடு அம்மை காட்சியளிக்கிறாள். அன்னபூர்ணியாக திகழ்கிறாள். ஒரு நாள் சிவபெருமான் அவள் முன் தோன்றி, நீ காஞ்சிபுரம் செல், அங்கு தவம் செய் என கட்டளையிட அம்மை புறப்படுகிறாள். காஞ்சியை வந்தடைகிறாள். அதனால் காசி காஞ்சி தொடர்பு அன்றிலிருந்தே தொடங்கிவிட்டது. அந்த தொடர்புக்கும் அம்மைதான் காரணம். கம்பை ஆற்றில் நீர் இல்லை. வறண்டு இருக்கும் ஆற்றுப்படுகையில் ஒரு மாமரத்தை காண்கிறாள். ஒற்றை மாமரம். அதன் அடியில் அமர்கிறாள். ஆற்று மணலை எடுத்து பிடித்து சிவலிங்கம் செய்கிறாள். அதை முறைப்படி ஆராதனைகள் செய்து பூஜை செய்து தன் தவத்தை துவங்குகிறாள். கடும் தவம். அப்படி செய்து வரும்போது அவ்வூர் மக்களுக்கும் அன்னம் வழங்கி பல தான தர்மங்கள் செய்து மகிழ்விக்கிறாள். இரவு பகல் என தியானத்தில் தன்னுள் ஆழ்ந்திருந்தே புறக்காரியங்களையும் புரிகிறாள். அந்த தியானத்தில் பல காட்சிகளை அவள் காண்கிறாள். தான் அடைய வேண்டிய நிலை இவையல்ல என உணர்கிறாள். அதனால் மேலும் மேலும் தவம் புரிகிறாள். ஜபங்கள் செய்கிறாள். பல பூஜைகளும் செய்கிறாள். ஒரு நாள் சிவபெருமானுக்கு ஒரு லீலை செய்யும் எண்ணம் உண்டாயிற்று. தன் சிரசில் இருந்த கங்கை நீரை கம்பை ஆற்றில் பாயச் செய்கிறார். அந்த ஆற்றுக்கு வேகவதி என்ற பெயரும் உண்டு. வேகவதி ஆற்றில் வேகமாய் பாய்ந்து வந்தாள் கங்கை. ஆற்றில் திடீரென நீர் பெருக்கெடுப்பதை பார்த்த பார்வதி பதறிவிட்டாள். உடனே மண்ணாலான சிவலிங்கத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அந்த வெள்ளத்தில் அவள் தன்னை பற்றி நினைக்கவில்லை. தன் பத்தியை காப்பாற்றும் அந்த நினைப்பு மட்டும்தான் அவள் மனம் முழுவதும். தன் வளைக்கரங்களால் லிங்கத்தை அழுத்தி பிடித்து கொண்டாள். சற்று நேரத்தில் வெள்ளம் வடிந்தது. பார்வதி நிம்மதி அடைந்தவளாக தன் தவத்தை தொடர்ந்தாள். அப்படி அவள் அழுத்தி ஆற தழுவியதால் அந்த லிங்க திருமேனியில் அவள் ஸ்தனத்தின் அடையாளமும் அவள் வளையல்கள் படிந்த அடையாளமும் உண்டாயின. இன்று அந்த லிங்கமே ஏகாம்பரேஸ்வரராக காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கிறார். அம்மை ஏலவார் குழலியுடன் ஒரு தனி மாமரத்தின் கீழ் தோன்றியதால் அவர் பெயர் ஏகாம்பரேஸ்வரர். இன்றளவும் அவருக்கு அபிஷேகம் செய்விப்பதில்லை, மண்ணால் ஆனதால். இன்றளவும் பார்வதி தேவியின் ஸ்தனமும் வளையல்களும் பட்ட இடங்கள் அடையாளமாக இருக்கின்றன லிங்கத்தின் மேல். மண்ணால் செய்த லிங்கம் இருப்பதால் காஞ்சிபுரத்திற்கு பிருத்திவி தலம் என்று பெயர். அதாவது பஞ்சபூத தலங்களில் அண்ணாமலையார் எப்படி அக்னி ஸ்தலமோ அதுபோல காஞ்சிபுரம் பிருத்திவி ஸ்தலம் என்று பெயர் பெற்றது. சிவபார்வதி வடிவங்கள் லிங்கத்தின் பின்னால் அமர்ந்துள்ளனர். இப்படியாக அம்மையின் பூஜையும் தியானமும் தொடர்ந்து கொண்டிருக்கையில் சிவபெருமான் அதில் மனமகிழ்ந்து அவள் முன் தோன்றி, நீ இப்போது திருவண்ணாமலை செல், அங்கே தவம் புரி, நான் அங்கே உன்னை அழைத்துக் கொள்கிறேன் என கூறுகிறார். அப்படியே செய்கிறேன் என கூறி பார்வதியும் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்புகிறாள். இப்போதுள்ள ஆரணி வந்தவாசி மார்க்கம் வழியாகத்தான்
அன்றும் பார்வதி பயணப்படுகிறாள். அப்போது வழியில் வாழைப்பந்தல் என்ற இடத்தில் தங்குகிறாள். இந்த இடத்தில் முருகப்பெருமான் அவளுடன் இணைகிறார். அவர் இப்போது வளர்ந்து இளைஞனாக ஆகியிருக்கிறார் அல்லவா. தன் பரிவாரங்களுடன் அன்னை அந்த வாழைப்பந்தலின் கீழ் அமர்கிறாள். தன் வேலைகளை தொடங்க, அதாவது நீராடல், அபிஷேகம், பூஜை, சமையல் என பல வேலைகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அருகில் நீர்நிலை ஒன்றும் தென்படவில்லை. சுற்றுமுற்று பார்த்துவிட்டு அவள் முருகனை அழைத்து ஒரு இடத்தில் தன் வேலை பூமியில் குத்தி தோண்டும்படி கூறுகிறாள். முருகப்பெருமானும் அவ்வாறே செய்ய பூமியிலிருந்து நீர் பீரிடுகிறது. ஆனால் என்ன இது, நீர் இரத்த சிவப்பாக இருக்கிறதே. அதை கண்ட அனைவரும் அதிர்ச்சியுறுகின்றனர். புரியாமல் விழிக்கின்றனர். முருகனின் வேலிலும் இரத்தக்கரை. அப்போது பூமியிலிருந்து 3 முனிவர்கள் வெளிவருகின்றனர். அவர்கள் சிரசிலும் நெற்றியிலும் ஒரே இரத்தம். அவர்கள் பார்வதியையும் முருகனையும் வணங்கி முன்னொரு காலத்தில் அவர்கள் பெற்ற சாபத்தை பற்றி கூறி அந்த சாப விமோச்சனத்திற்காக பூமியடியில் தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் தக்க சமயத்தில் முருகன் தன் வேலால் குத்தி அவர்களை வெளிக்கொண்டு வந்ததாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் தங்கள் கதையை எடுத்துரைக்கின்றனர். கூடியிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். அப்படி உருவான அந்த ஆற்றின் பெயர் செய்யாறு அல்லது சேயாறு. இன்னும் அந்த ஊரின் பெயர் செய்யாறு என்றே அழைக்கப்படுகிறது. சிவப்பாக உருவான ஆறு செய்யாறு, முருக சேய் உண்டாக்கிய ஆறு சேயாறு. வாழைப்பந்தல் என்கிற அந்த இடம், அங்கு சிறப்பு வாய்ந்த பச்சையம்மன் ஆலயம் உள்ளது. பார்வதி அங்கு தவம் புரிந்து தவத்தின் கடுமையால் பச்சை நிறமானாள். அதனால் அங்கு அவள் பெயர் பச்சையம்மன். இன்றும் திருவண்ணாமலை சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் மக்களின் குலதெய்வமாக பச்சையம்மன் திகழ்கிறாள். அங்கு பச்சை நிறத்தில் குங்குமம் வழங்கப்படுகிறது. சரி, இப்போது மறுபடி கதைக்கு வருவோம். மீண்டும் தன் பயணத்தை தொடர்கிறாள் பார்வதி. நடந்து நடந்து திருவண்ணாமலை வந்தடைகிறாள். மலையை காண்கிறாள். ஆச்சரியப்படுகிறாள். அந்த மலை அவளை ஆக்கர்ஷிக்கிறது. அவள் அடைந்த இடம் ஊரின் வெளிப்புறத்தே உள்ளது. இப்போது பவளக்குன்று என அழைக்கப்படும் அந்த இடம். அங்கேதான் கௌதம மகரிஷி ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். அங்கே ஒரு அழகிய நந்தவனமும் அமைந்திருந்தது. பார்வதி அங்கு சென்றடைந்த நேரம் கௌதம ரிஷி அங்கே இல்லை. அவர் மகன் சதானந்தர் என்பவர் அம்மையை கண்டவுடன் உள்ளமெல்லாம் பூரித்து அவளை உளமாற வரவேற்கிறார். வாருங்கள் வாருங்கள் அம்மா, நீங்கள் இங்கு வர நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்கிறோம். உங்கள் திருவடிப்பட்ட இந்த இடம் புண்ணியம் செய்தது. அமருங்கள் அம்மா, நான் இதோ தந்தையை அழைத்து வருகிறேன். அவர் ஆற்றங்கரைக்கு சென்றிருக்கிறார். இதோ ஒரு நொடியில் வந்து விடுகிறோம் என கூறி பரபரப்பாக அங்கிருந்து சதானந்தர் விரைகிறார். சிறிது நேரத்தில் கௌதமரும் அவர் மகனும் ஓடோடி வருகின்றனர். அம்மையின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து அவளை வரவேற்கின்றனர். ரிஷி அம்மைக்கு உண்ண பருக பழங்கள், பால், நீர் எல்லாம் கொடுத்து பின்னர் சாவதானமாக விசாரிக்கிறார். அம்மா, தாங்கள் இங்கு வந்த காரணம் யாது? எந்த நோக்கமும் இல்லாமல் இத்தனை தூரம் வரமாட்டீர்களே. தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள் அம்மா, செய்து முடிக்கிறேன் என்கிறார். அம்மையும் தான் அங்கு வந்த காரணத்தையும் இதுவரை செய்த தவ விவரங்களையும் பயணங்களையும் எடுத்துரைத்து தற்போது திருவண்ணாமலையில் நாம் தவம் செய்ய உள்ளம் கொண்டிருப்பதாய் தெரிவிக்கிறாள். உடனே கௌதமர், ஆகட்டும் அம்மா, தாங்கள் தங்கி தவம் புரிவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என பதில் கூறுகிறார். பார்வதி, அதற்கு முன்னர் நீங்கள் இந்த மலையை பற்றி எனக்கு கூற வேண்டும். எம்பெருமான் இங்கு நான் வந்து தவம் செய்ய வேண்டும் என கூறினாரே அன்றி இந்த மலையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இங்கு கால் வைத்தவுடன் என் மனமே இல்லாமல் போய்விட்டது. சரீர ஸ்மரணையும் இல்லை. இது என்ன அதிசயம்? இதென்ன மலை? இதன் மகிமை யாது என வினவினாள்.